ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம். அதனால் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் சாஸ்தாவை வழிபடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகலை. ஆனால் என் வீட்டுக்கார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பாண்டி முனீஸ்வரர் கோயில் மதுரையில் இருக்குல்ல, அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே போகலை. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வீடு இருந்தனால நாங்கள் எங்கேயும் போகலை. நாளைக்கு போனாலும் போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலோட நுழைவாயில் பார்த்துக்கோங்க. இந்த வழியாக தான் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும். அவரோட தரிசனம் காணணும்னா நம்ம இந்த பாதிக்கு தான் ஃபர்ஸ்ட் உள்ளே போகணும் பார்த்துக்கோங்க. பின்வாசல் இருக்கு, அந்த வாசல் வழியாக யாரும் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. அதனால நம்மளும் முன்வாசல் வழியாகவே போகலாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் உள்ளே போய்கிட்டு இருக்கணும். பக்கத்தில் ஒரு விநாயகர் இருப்பார், அவரோட தரிசனத்தை காண வச்சுட்டு இந்த வழியாக தான் பொது தரிசனம். அப்புறம் வந்துட்டு சிறப்பு தரிசனம் 50 ரூபான்னு சொல்லி கட்டணம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பொது தரிசனம் வழியாக போகலை, ஏன்னா செம்ம கூட்டம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னா, இது எல்லாமே வந்துட்டு சிறப்பு தரிசனத்திலே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. பொது தரிசனத்தில் இதை விட லைனு ஃபுல்லாக பின்னாடி வர போய்கிட்டே இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் சிறப்பு தரிசனத்தில் போயிட்டு எங்களையும் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். இவங்க பேச்சுலரா, அதனால தனியாக தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குறவங்க அப்படி 2 பேர் போனாங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் போகலை. ஆனால் வீடியோவில் தான் எனக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க, நிறைய பார்த்தேன். இதில் வந்து எப்படின்னா, இல்லை தொட்டியில் வந்து நிறைய பார்த்தீங்களா, அது வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து வரம் கேட்டு அந்த தொட்டியில் வந்து கட்டி போட்டுட்டு போனாங்கன்னா அடுத்த வாட்டி வரும்போது வந்து அவங்களுக்கு வந்து கம்பல்சரி அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் அந்த காலத்துலேருந்து விண்டு. ஆனால் வந்து இது உண்மை, நிஜம். நான் கூட இது ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நிறைய வந்து நான் எதிர்பார்த்துருக்கேன். இது ரொம்ப உண்மை. இவங்களை பாருங்கள், நல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிறப்பு தரிசனம், இந்த பக்கம் இருக்கிறது வந்து புது தரிசனம். 2மே சரியான கூட்டம் இருக்குது. இது வந்து உண்டியல்லேருந்துலாம் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் வந்து என்ன பாருங்கள், மற்ற கோயிலை விட இந்த கோயிலில் எந்த நேரமே கூட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பித்தளை அந்த மணி எல்லாமே நேம்சத்துக்காக வாங்கி போட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பளிச்சது வந்து பாண்டி முனீஸ்வரன் கோயிலில் வந்துட்டு இதை விட எல்லாத்தோட ஒரு ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறி வெட்டுறது தான். ஆட்டுக்கறியை வெட்டி அதில் மண்டபமாக இருக்குது. கிட்டத்தட்ட 300 மண்டபம் கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அத்தனை மண்டபத்தை நான் பார்க்கல. நான் போனது ஒரே ஒரு மண்டபத்துக்குள்ளே தான் போய் சாப்பிட்டேன். அதாவது சாப்பாடு எப்படின்னா, ஃபுல்லாக ஆட்டுக்கறியை வச்சு விளையாச்சுக்கலாம். அதாவது சும்மா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடுக்காங்க பார்த்துக்கோங்க. வெளியில் வந்துட்டு காது குத்தி மொட்டை போட்டு கடா குத்தி ஏதோ ஒரு குடும்பத்தில் செய்கிற மாதிரி செஞ்சு அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்காங்க பார்த்துக்கோங்க. சும்மா ஃப்ரீயாக கொடுக்காங்க. எனி டைம் சாப்பாடு ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடும் குறை இல்லாத இது. முனீஸ்வரன் கோயிலில் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை சாப்பிட்டு பாருங்கள். தயங்காமல் போய் சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்துட்டு போகிற பாதையில் வந்துட்டு நம்ம கோயில்கள் வந்துட்டு முனீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டி கோயில்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அடுத்து கருப்பர் கோயில் இருக்குது பார்த்துக்கோங்க. கருப்பர் கோயிலில் தான் நின்று குறியெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். முனீஸ்வரன் கோயிலில் வந்துட்டு ஆடுற சாமிகளை வந்துட்டு உள்ள கருவறை வர விட்றாங்க. எந்த ஒரு கோயிலையும் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தது கிடையாது. நான் நிறைய கோயில் போயிருக்கேன், அந்த கோயிலெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இந்த பாண்டி முனீஸ்வரன் கோயிலில் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் பயன்படுத்திக்கங்க. ஒரு வாட்டி போய் பாருங்கள், கோயிலுக்கு நல்லா இருந்துச்சு. கருப்பசாமி கோயிலில் வெளியில் நின்றுட்டு சாமிலாம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, உட்காந்து குறி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. கருப்பசாமி கோயிலில் நான் வந்துட்டு ஏன்னா குறி கேட்போமா அப்படின்னு எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன். இல்லை தம்பி, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நம்மளுக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாகி போகும். அது போட்டு எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமியை மட்டும் கும்பிடுவோம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், இன்னொரு நாள் எங்கேயா பார்த்துக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா கேட்குறது ரொம்ப நல்லது கிடையாது. அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.